உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அரிசி பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ அரிசி பால்கோவா பண்ண 1.5 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கிறேன். நான் வீட்டில் கழுவி காய வச்சு அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு தான். நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இருந்தாலும் நல்ல வாசம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்ல வாசமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கோங்க. அப்போ அது நல்லா இருக்கும். இப்போ அதுக்கு நான் 1.5 டம்ளர் மாவு எடுத்திருந்தனால 3 டம்ளர் பால் ஊற்றுறேன். அப்போ அது சரியாக இருக்கும். நான் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சூடு வந்தால் போதும். அதில் இந்த அளவுக்கு சூடு வந்துடுச்சு. இப்போ நான் அதில் 1.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை. இப்போ சர்க்கரை கரையிற அளவுக்கு கொஞ்சம் சும்மா கிண்டிக்கங்க. நல்லா இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சே செய்யுங்க. இது ரொம்ப ஹீட்டு இது பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு கிண்டிக்கங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சிருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. நான் இப்போ அந்த வறுத்து வச்ச மாவை சேர்த்துக்கிறேன். கட்டி உழுவாமல் கிண்டுங்க. நீங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியே ஆகிடும். கொஞ்சம் கரெக்டாக நல்லா அழுத்தி கிண்டுங்க. இந்த மாதிரியே நல்லா அப்படி கிண்டிக்கங்க. நல்லா அந்த பாலும் அரிசி மாவும் சேர்ந்து நல்லா வெந்ததுன்னா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. நல்லா அதிலே பால்லே வேகட்டும். இப்போ நல்லா இந்த கட்டியாக இருக்கும் அங்கங்கே, அதெல்லாம் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நசுக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க மாவு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கிண்டிட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சும்மா கூட வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிண்டுங்க. பாத்திரம் கனமான பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது, கொஞ்சம் அது பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ அது கொஞ்சம் அடியில் ஒட்டாமையும் ஈஸியாக கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி கிண்டுங்க. நல்லா அடி ஒட்டாமல் சுருண்டு வரும் பாருங்க. அந்த அளவு வந்துடுச்சுன்னா நல்ல மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அடி ஒட்டாமல் கரண்டிலே வந்துடுச்சு அப்படின்னா மாவு வெந்திருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தொட்டு பாருங்கள் கையில். அந்த கையில் ஒட்டவும் ஒட்டாது. இப்போ நமக்கு அந்த அரிசி பால்கோவாக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு அதில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கையில் நல்லா அழுத்தி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து அப்படி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாது. இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக வேணாலும் உருட்டிக்கோங்க. நான் இந்த மாதிரி உருட்டி டெசிகேட்டட் கோகோனட் வாங்கி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா இப்படி விரட்டி எடுத்து வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய், வெல்லம், அரிசி, சர்க்கரை அதோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்மளுடைய இதுக்கு தான். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி உருட்டி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படியும் ஒரு 2 நாள் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா
பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கட்லெட் மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் செய்கிறேன். இது வந்து நான் ரோஸ் எசன்ஸ் ஊற்றி கலர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோகனட்டில். ஏன்னா பசங்களுக்கு கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொடுக்கும்போது. அதனால நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கும் அது மாதிரி பிடிச்சிருந்தா அது மாதிரி செஞ்சுக்கோங்க. வேறு எதுவும் எசன்ஸ் இருந்தாலும் அந்த கலருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி இதில் நல்லா இந்த மாதிரி போட்டு பரட்டிக்கோங்க. நான் ஒரே மாவு தான் 2 இதில் ஷேப்பில் பண்ணி 2 கலர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதையும் அப்படியே தனியாக அப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாரும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான இது தான், ஒன்றும் இல்லை. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு முறை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அரிசி பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.